இந்த கோழியை பற்றி ஏற்கனவே நம்ம பக்கத்தில் நிறையா காணொலிகள் பதிவிட்டிருக்கேன். இந்த கோழி முட்டையிட ஆரம்பிச்சிருக்கு. தினமும் இந்த கோழி முட்டை இட்டதுக்கப்புறம் அந்த முட்டையை எடுத்துருவாங்க. இந்த கோழி எல்லா முட்டையும் இட்டு முடிச்சுட்டு அட உட்காந்துருக்கு. சரி, முட்டை எதுவும் இருக்காதுன்னு கவனிக்காம அப்படியே விட்டுட்டாங்க. கடைசியில் கோழி ஒரு முட்டை வச்சுட்டு தான் அட உட்காந்து இருந்திருக்கு. அந்த ஒரு முட்டையிலேருந்து பொரிச்ச குஞ்சு தான் இது. நான் ஊர்ல இருந்து வந்து பார்க்கும்போது ஒரே ஒரு கோழி குஞ்சோட கோழி நின்று இருந்தது. அப்போ எடுத்த காணொலிகள் தான் இதெல்லாம். நிறைய பேர் கருத்துக்கள்ல கோழிகளை பற்றி காணொலிகள் பதிவிடுங்க, ஏன் கோழிகளை பற்றி காணொலிகளை பதிவிடுறது இல்லைன்னு கேட்டிருந்தீங்க. இப்போதைக்கு என்கிட்ட ஒரு சேவல் ஒரு பொட்டைக்கோழி மட்டும்தான் இருக்குது. இப்போ நீங்க காணொலியில பார்த்துட்டு இருக்கிற இந்த கோழியை நாய் பிடிச்சிருச்சு. சரியா 4 மாசத்துக்கு முன்னாடி சிறுவடா மாதிரி தெரிகிற பொட்டைக்கோழிங்க, அதாவது எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிற கோழிங்களை ஒன்று ஒன்றா வாங்கி சேகரிச்சுக்கிட்டே இருந்தேன். வேற ஒரு வேலையா இருந்ததுனால அந்த கோழிகளை சேகரிச்சதெல்லாம் ஒரு காணொலியா பதிவிட முடியல. என்கிட்ட இருக்கிற பாதிக்கும் மேற்பட்ட கோழிகளை நாய் தான் பிடிச்சிட்டு போச்சு. என் கோழியை மட்டும் தான் பிடிச்சதான்னு கேட்டீங்கன்னா இல்ல, பக்கத்து தெருவில் வளர்க்குறாங்க, 2-3 வீடு தள்ளி வளர்க்குறாங்க. எல்லா கோழிகளையும் நாய் தான் வளைச்சு வளைச்சு பிடிச்சிட்டு இருக்கு. ஒரு சில கோழிகள் அம்மா வந்து செத்து போச்சு. கடைசியில் ஒரு சேவலும் ஒரு பொட்டை தான் இருக்கு.